நீ தெறிக்க விடுற சம்சன் அன்றைக்கி நான் பார்க்குறேன். எப்படி தெரியுமோ நேராக போய் தம்பி இறக்கி விட்டு உள்ளே போய் அந்த அக்காவை கூப்பிட்டு வெளியே வந்துடலாம். சரிங்களா? ரொட்டேட் பண்ணி ஏன் சம்சன் என்ன ஆச்சு சம்சனா? கிளச் எப்படி சம்சன் எடுத்தீங்க? ஆமாம், நீங்கள் எப்படி எடுத்தீங்கன்னா எக்ஸைட் ப்ரெஷர் கொடுங்க. நீங்கள் ப்ரெஷர் கொடுங்க, இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுங்க. ப்ரெஷர் கொடுங்க, இப்போ கொடுங்க. டிக்கே எக்ஸைட்டுக்கு அவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும். எக்ஸைட்டுக்கு ப்ரெஷரே கொடுக்காமல் செகண்ட் போட்டோம்னா கிளச்சை மெயின்டைன் பண்ணணும். ரைட் வந்த வண்டி லெஃப்ட் போகக்கூடாது. சரிங்களா? இருண்ணா, நீங்கள் போங்க போய் பார்த்துக்கலாம். இன்னைக்கு லெஃப்ட் போட்டுங்க. பாய் இறக்கிக்கலாம், அவர் இறக்கிக்கலாம். இந்த பரவாயில்ல, வேலை இருக்கா? இல்லை இருக்கு, இவ்வளோ ஸ்பீடு வேலை இருக்கா? இங்கே நிறுத்தினீங்கன்னா அவர் ஆப்போசிட்டில் போய் அந்த டியோ எடுத்துகிட்டு போயிடுவார். பண்ணிட்டு போக முடியும். பஸ் வரப்ப ஓடிடலாம். முதலாளி இன்னைக்கு வேலை நாளைக்கு லீவா இல்லைன்னு கேட்டாங்களா? பஸ் வந்துடுச்சு. செகண்ட் கேட். இண்டிகேட் ரைட்டில் போட்டுக்கோம், போகலாம். காரை விட்டு போயிடலாம். மறுபடி டக்குன்னு எக்ஸைட் இண்டிகேட் ரைட்டில் போட்டுக்கோம். ரைட்டில் போடுறான். போயிடலாம், யாருமே இல்லை. டக்குன்னு கேப்பு ஃபில்அப் பண்ணிவிட்டு ஓடிடலாம். ஸ்டடி இப்படி வந்து அது குறுக்கு இந்த கவுசிக்கு வந்தாங்கிற மாதிரி. கிளச்சில் இருந்தால் காலை இப்போ எக்ஸைட் யூஸ் பண்ணு. டக்குன்னு எக்ஸைட் போட்டு மிதிக்கக்கூடாது. தொழிலாளி தினம் தானே, அதனால கம்பெனியில் அண்ணன் போயிட்டு முத்தத்தலைக்கு அடிச்சா நாளைக்கு லீவானு அதுக்கு போயிட்டு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீங்களாம் ஓனர்ஸ், அவனுக்குலாம் லீவ் இல்லைப்பா. அப்படியா? லேபர்ஸ்க்கு மட்டும் அப்படியே சொன்னீங்க. இல்லை, நீ சொன்ன 4வது கீழெலாம் போடுறான்டா. சொன்ன உடனே டக்கு 4வது கீர் போடுறான்டா. நீயே நிறைய பார்த்துக்கடா, பாவண்டா. தேர்ட் கீர் போடணும் தம்ஸு. செகண்ட் கீர்லேயே போட்டு உருமக்கூடாது தம்ஸு. பெட்ரோல் எக்ஸ்பென்ஸ் என்ன தம்ஸ் ஆகுது? பெட்ரோல் நீ அடித்தா தான் தம்ஸ் வழி தெரியும். யாரோ பெட்ரோல் நமக்கு என்னன்னு பண்ணக்கூடாது.
எக்ஸைட்டை மிதிச்சிருக்கக்கூடாது. எங்கள் கிளம்ப தெரியும் ரிசல்ட் என்ன வீசலாம். நான் அது ரிசல்ட் மாறுச்சுன்னா சிவமாயிக்கும். சின்ன விஷயம் என்னன்னா, என்னதான் மக்கள் இருந்து ஏடிஎம்கே டிஎம்கே நம்மளால சப்போர்ட் பண்ணாலும் அவங்களும் ஒரு சின்ன விஷயத்தை ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு சின்ன மாற்றம் வராதான் நம்மளால என்னதான் நிறைய பேர் டிஎம்கேன்னு சொல்லி டிவிக்கே ஓட்டு போட்டாங்க. நிறைய ஓட்டு வந்துருச்சுங்க. இத்தனை வருஷமாக நீங்கள் ஆண்டது போதுட்டா வேற யாராச்சும் கூட கொஞ்ச நாளைக்கு இன்னொரு நாள் திருடிட்டு போடா அப்படிங்கிற மீன்ஸுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா இப்போது கரண்ட்டில் 3வது தலைமுறையை தாண்டி பார்த்துட்ருக்கோம். புரியுதா? நம்ம அப்பா பார்த்தாச்சு, அப்பாவுக்கு முன்னால் தலைமுறை அவங்கள பார்த்துட்டாங்க, நம்மளும் அவங்கள பார்த்துட்ருக்கோம். பெருசாக அது மாற்றம். நேரம் ஒரு 4 நாள் இந்த காய் பிக்கப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சிடும். அப்போ நம்ம ரோடு மாற்றிக்கலாம். இந்த ரோட்டு நமக்கு எல்லாம் வந்துடும். ஸ்பீடு பிரேக்கு, 4 ரோடு, வளைவு எல்லாமே வந்துடும். எனக்கு இந்த மாதிரி ஒருத்தர் சொல்லி கொடுத்தாதான். நான் சும்மா இப்போ தான் ஒரு 2007 ஓடிட்டு அப்போ இருந்து ஓடிட்டு இருக்கேன். பிறந்தது இல்லையா? சேட்டை தான் நமக்கு. நிறைய வீடியோ, எல்லா வீடியோலையும் போட்டு எல்லா கட்சியும் பிடிச்சி வம்பளுக்குறாங்க. ஆமாம், எனக்குலாம் பார்த்துட்டு என்னடா இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க, என்னடா நடக்க போகுது. இல்லை இப்போ மக்கள் கான்செப்ட் என்னன்னா, ஜெயிக்கிறான் தோக்குறான் அது ரெண்டாவது. நம்ம இத்தனை பேர் இவனுக்கு ஆதரவு கொடுத்தனாச்சும் எடுத்துகிட்டு போகுதுங்கிற மைண்ட் செட்டுக்கு போயிட்டாங்க. என்னை நம்பி இத்தனை மக்கள் இருக்காங்களான்னு வாயாசி பேசலாம்ல கடைசி. அந்த கார் போகிற கால் மெதுக்குன்னு எடுத்துடக்கூடாது, லைட்டாக ஸ்லோ பண்ணியிருக்கணும். எல்லாரும் இப்போது அந்த 4ஆம் தேதி ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருக்காங்க. ஆமாம், மாற்றம் வந்துடும் தான் நினச்சி நிறைய பேர் இப்படி தான். வீட்டில் எல்லாரும் டிஎம்கே தான். விஸ்தாரத்தை வந்து மொத்தமாக ஆமாம் ஆமாம் எல்லாரும் டிஎம்கே தான். ஆமாம், சரி. அண்ணனோட டிவிக்கே மனசை டிஎம்கே தான் மாற்றிட்டாங்க. டிஎம்கே போட்டியே இப்போ போடலாம். ஓட்டே இல்லை, ஓட்டு வந்து இது ஓட்டு ஐடி போயிருக்கேன். ஓட்டு ஐடி இருக்கு, இது போடல. அதுக்கு என்ன எஸ்ஏஆர் ஃபார்ம் வருது. ஏன் ரிலேஸ் லேட்டர்ஸ் லூஸ் ஓட்டு தெரியாம எஸ்ஏஆர் ஃபார்ம் இல்லாட்டி ஏன் ஓட்டு போடணும் யார் சொன்னாங்க? போய் பார்த்துட்டு நான் போய் கேட்டேன். கார்டு இருக்கு, கேட்டேன். கேட்டுமே ஒரு யூஸ் அப்படியா? வேணே பழி வேண்டாங்க எஸ்ஏஆர் ஃபார்ம் போட்டு. ஆமாங்க, பாதி பேர் அதில் கலந்துட்டானுங்க. அது ஆனால் அப்போ இல்லாட்டி அந்த பாதி பேர் கல்யாணம் பண்ணாங்கன்னா அந்த 85% 95% ஆகிருக்கும். ஆமாம், கிளச்சை பிடிச்சி கீர் போடணும், கிளச்சை பிடிச்சி கீர் போடணும், 3வது கீர் போடணும், 5வது கீர் போடக்கூடாது. நம்ம என்ன பேசுகிறோம் என்ன பண்ணுறோங்கிறது முக்கியம் இல்லை.
வண்டி நீங்கள் தான் ஓட்டுறீங்க. காருக்குள்ளே என்ன நடந்தாலும் உங்களுடைய நிதானம் அதில் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? வண்டியில் உட்காந்துருக்கிற 5 பேருமே கீர் போட மாட்டாங்க, 5 பேர் கிளச்சு பிடிக்க மாட்டாங்க. ஹார்ன் அடிக்கணும். ஓகே, இங்கே வந்துடுங்க. வந்துங்க. விஜயாபுரத்தை தாண்டிலாம் திரேசனை விடவே இல்லையாம்மா? அவ்வளோ பஞ்சாயத்து பண்ணிட்டாங்களாம்மா? யாருங்க? இது பிரச்சாரத்துக்கு வர்றதுக்கு. அப்படிங்களா? இங்கேயே சில குப்பையை போட்டு பஞ்சாயத்து பண்ணாங்களாம்மா முதல் வேலைக்கிட்ட. டிவி கேட்குங்கயா? டிஎம்கே அந்தளவுக்கு மோசமா? நான் டிவி கேக் தான் போட்டேன். நிறைய பேருங்க பெருத்தா ஃபஸ்ட்டு டிஎம்கே தான் ஜெயிக்கணும்னு இருந்தாரு. ஒரு ஓட்டு நிறைய போட்டவங்களே பார்த்துட்டு என்னடா இத்தனை பேர் ஓட்டு போட்டுக்கிறாங்க டிவி கேக்கு அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டாரு. கேட்குறாங்க பாதி பேர் அதான் சொல்கிறாங்க. அதான் நிறைய பேர் டிவிக்கே தான் சொல்கிறாங்க. அப்படியே ஒரு வேளை டிவி கேக்கு ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னு வைங்களேன், ஒன்று இவங்க தான் பித்தலாட்டம் பண்ணியிருக்கோம். இருக்கலாம். மேக்ஸிமம் அதான் இருக்கும். கொஞ்சம் டோர் தரும். வண்டி கிளீனர்லாம் வச்சுருக்கேன். வண்டி கிளீனர்லாம் வச்சுருக்கேன். லியோ படம் வரையில் தான் அது வந்து பேர்பட்ட பேரை கொண்டு போய் எப்படி வச்சிருக்கீங்க? லோகேஷ் கனகராஜ் கேட்டால் என்ன ஆவார்? அதை விட விஜய் விஜய் கேட்டா விஜய் என்ன பண்ணுறேன் 2 பேர் கணவர் அவ்வளோ ஃபேன்லாம் இல்லை. பிடிக்கும் அவ்வளோதான். ஃபேனு ரசிகர் பண்ணுறோம் அந்த சீனே நம்ம அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் எங்களுக்கு வேண்டியதில்லை. ஜஸ்ட் ஃபார் விஜய் ஃபேன் படமாக இருக்கும் அவ்வளோதான். மெயின்டைன் பண்ணும் வெடுக்கு எடுத்து ஆஃப் ஆயிடும். இவனால தான் 10 ஓட்டு விழுந்திருக்காமா. நீங்கள் வேற 10 ஓட்டு வீட்டில் சொல்லியிருக்கான் டிவி கேக் போடுங்கன்னு. எல்லாம் இவன் வாயிலே வளர்த்துட்டாங்க. வெளியில அறிக்கையை விட்டுருக்காங்கன்னா குழந்தைகள் நலத்துறையில இருந்து, ஒருவேளை டிவிக்கு வரல அப்படின்னா உங்க குழந்தைகள் எல்லாம் தேத்திக்கிங்க, பத்திரமா பாத்துக்குங்க. ஆமா, அது வேற விட்டுருக்காங்க. ஆமாங்க, எல்லாம் இப்ப நல்லா தற்கொலை வண்டிக்கு வேணாலும் மிரட்டுறாங்களாம். ஐயோ, ரொம்ப மோசமா இருக்குது. இல்லை, அவ்வளோ தூரம் அரசியல் பேசுறதுக்கு ஒரே ஒரு முழுக்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கர்மம் தான். வேற எதுவுமே கிடையாது. இவ்வளோ தூரம் குழந்தைகள் முதற்கொண்டு அரசியல் பேசுறதுக்கு காரணம் இது ஒன்று தான். பேரண்ட்ஸ் சொல்கிறத விடக்கா அது வந்து டேய் செகண்டுக்கு இங்கே வேலை இல்லை. எந்த விஷயமும் பேரண்ட்ஸ் என்கரேஜ் பண்ணாமல் வராது. பேரண்ட்ஸ் என்கரேஜ் பண்ணுறக்கா இல்லை, இவங்க வந்து அந்தளவுக்கு ஸ்மார்ட் ஃபோனில் உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போயிட்டாங்க. அது உள்ளே போகவும் பேரண்ட்ஸ் வேறு வழி இல்லை. பேரண்ட்ஸுக்கு அதுக்கு சாப்பிட்ணுன்னா ஃபோனை கொடுக்கணும், அதுக்கு அமைதியாக இருக்கணும்னா ஃபோனை கொடுக்கணும். அந்த அளவுக்கு நடந்துச்சு தம்பி. அது நிம்மதியாக சாப்பிடணும், அதுக்குன்னா அது கையில் ஃபோன் இருந்தால் மட்டும்தான் இறங்கும், இல்லாட்டி இறங்குறது இல்லை. இந்த காரணம் நேர் கடைசி இந்த காலத்தில் இல்லைங்க, நம்ம நேரம் போய்க்கலாம். கூப்பிடலாம் உங்களுக்கு நேரம் மிஸ் பண்ண பட் நீங்கள் தேடிக்கிறீங்க வேலை இல்லை. அங்கே போய் மாற்றிக்கலாம். வண்டி ஸ்பீட் 20 தான் போயிட்டு இருக்கோம். மறுபடியும் என் அக்கா இறக்கி கொடுக்கலாம். என் தம்பி வரேன்னு கூப்பிட்டாங்கன்னா அதை வரங்கன்னு கூப்பிட்டுருக்கோம். கூப்பிடலையே நேராக வீட்டுக்கு போகலாம்.
வேற லெவல்ரா சிக்கன் எப்படி கூப்பிட்டாங்க போகலாம் போகலாம் அண்ணா சொல்லுங்க சொல்லிடுங்க எப்படி வண்டி பார்த்துட்டே போகணும் இருந்துச்சா அண்ணா சொல்லுங்க ஆமாங்கண்ணா எனக்கு வாட்ஸ்அப் மட்டும் ஹாய்னு ஒரு மெசேஜ் போடுங்க ஓகே செக் போஸ்ட் தான் நிறுத்திங்களா சிறு தவறுகளை மெல்ல மெல்ல திருத்தணும் சம்ஸ் பாய். மறுபடியும் இப்போ அக்கா இன்னொரு 4 நாள் வருவாங்க. நம்ம இவங்களை இதில் பிக்கப் பண்ணுறோம். அடுத்த பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோக்ராம் மாதிரி இன்னொரு ரோடு போகும். பட் இந்த ரோடு நம்ம முடியறதுக்குள்ளே இந்த ரோட்டில் நம்ம என்ன இந்த ரோட்டில் எல்லாமே இருக்குது. சந்து இருக்குது, ஸ்பீடு பிரேக் இருக்குது, கிளச்சை மெயின்டைன் பண்ணணும், எல்லா பக்கம் கவனிக்கணும், எல்லாம் இருக்குது. இவங்க மாறிட்டாங்கன்னா இப்போ ஒரு சரவணன் எப்படி வந்துட்டு போகிறாரு பார்த்தியா? தேடிக்க சரவணன் அங்கே வண்டி எடுக்கிறாரு. உன்னை பிக்கப் பண்ணுறாரு, முடிங்க வந்து இறங்குறாரு. அவ்வளோதான். அதில் நீ என்ன பெருசாக ஃபீல் பண்ண முடியும்? அமௌண்ட் தரனாரா இல்லை நீதே போடுறியா டிரைவிங்? எல்லாம் இருக்கேன். முடிச்சு அப்படியே கம்பெனிக்கு போயிடணும். அப்படி வேலைக்கு போறியா? கம்பெனிக்கு தான் செய்யணும். கம்பெனி இந்த இப்போது அவர் வீட்டுக்கு கீழே தான் இருக்கு. ஆமாம், வீட்டுக்கு கீழே தானே? வீட்டில் எல்லாருக்குள்ள வீடு இருந்துச்சு. ஆமாம், பழைய வீடு. கட்டிங்க பேக்கிங்க எல்லா வேலையும் பார்க்கணும். கட்டிங் ஒர்க் பண்ணுறேன். தெரியாது இல்லை, கட்டிங் விட்டுறாத. கட்டிங் பார்த்து ட்ரை பண்ணிடு. அப்படி இல்லை, புதுப்பி 199 ரூபா கடை இருக்குது. முந்தானத்து இருக்கு இல்லை? நேற்று இல்லை, நேற்று சுப்ரீம் மொபைல் முந்தானத்து தான் சுப்ரீம். நேற்று 199 தான். ஆட்டாவை தாண்டி நிக்கிறாரு. இங்கே நிக்கிறேன் எங்க அப்பா. நிற்கிறேன். அப்படியா? விட்டு போட்டு அள்ளிலாம் குடிக்கிறாங்க. முன்னாடி போய் ஹார்ன் அடிக்காதரா. ஏன் உங்க பையன் தான் ஏற்ற சொன்னாங்க, நாங்களாம் இல்லை. இவன் தான் ஏற்ற சொன்னான். சாப்பிடுங்க. இவன் தான் ஏற்ற சொன்னான், நாங்களாம் ஏற்ற சொல்ல.